யாரை கேட்டு கார்த்தி மாமாவை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சீங்க? யார கேட்கணும்? கல்யாணத்துக்கு வந்திருக்கிற நம்ம மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸ் மேல கைய வச்சா சும்மா இருப்பாங்களா? அதான் மாப்பிள்ளை போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிருக்காரு. வந்த போலீஸ் நடந்ததை விசாரிச்சு அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? ஆமா ரேவதி, என் ஃப்ரெண்ட்ஸை போட்டு அடிக்க அவனுக்கு என்ன உரிமை இருக்கு? என் கல்யாணத்துக்கு வந்தவங்கள அவன் கை நீட்டி அடிக்கிறான். அதை பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? அம்மா, அவர் மேல உங்களுக்கு இருக்கிற கோவத்தினாலதான் இதெல்லாம் நடக்குது. நடந்தது எல்லாமே ஒரு சூழ்ச்சின்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ உங்களுக்கு சொல்றேன், நீங்க என்ன பண்ணுவீங்களோன்னு எனக்கு தெரியாது. கார்த்தி மாமா இந்த மண்டபத்துக்கு வரணும். இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் போய் அவரை கூட்டிட்டு வாங்க. ரேவதி, நீ பாட்டுக்கு எதையாவது பேசிட்டு இருக்காத. நடந்த பிரச்சனையில சதி கிதி எதுவுமே கிடையாது. மாப்பிள்ள ஃப்ரெண்ட்ஸ கார்த்தி அடிச்சது உண்மைதான். இதுல என்ன சூழ்ச்சி இருக்கு? பேசாம இருக்கிற அப்பா கிட்ட வந்து வம்பு பண்றதுக்கு பேரு சூழ்ச்சி இல்லாம வேற என்ன? இத பாரு, நாங்க சொல்றத நீ நம்ப மாட்டேங்கிற. ஆனா அங்க ஸ்டேஷன்ல இருக்கிறவன இங்க கூட்டிட்டு வரணும்னு எங்களை மிரட்டுறியா? மாப்பிள்ளைய விட உனக்கு அவன் தான் முக்கியமா போயிட்டானா? அவன் என்ன அவ்வளவு வசதியா? ஆமா, வசதிதான். கார்த்தி மாமா யோகியமான மனுஷன், நல்லவரு. தப்பு செய்யாதவங்க மேல அவர் கை நீட்டவே மாட்டாரு. அங்க ஏதோ தப்பு நடந்திருக்கு. அது என்னன்னு முதல்ல விசாரிங்க. அவரை அடிச்சிருக்காருன்னா கண்டிப்பா அதுக்கு ஒரு நியாயமான காரணம் இருக்கும். நீ எப்படி இவ்ளோ உறுதியா சொல்ற? அவன் தப்பு பண்ணலன்னு நீ பாத்தியா? நான் பாக்கலமா, ஆனா என்ன நடந்ததுன்னு நீங்க பாத்தீங்களா? ரேவதி, இந்த பிரச்சனை நடக்கும்போது நானும் மயில் மாப்பிள்ள மட்டும்தான் இருந்தோம். உங்க அம்மா அங்க வரவே இல்லை. என்னம்மா, அப்பா சொல்றத பார்த்தா அங்க என்ன நடந்ததுன்னு யாருக்குமே தெரியாதப்போ அவர்தான் தப்பு பண்ணாருன்னு நீங்க எப்படி சொல்றீங்க? இப்ப நான் போலீஸ் ஸ்டேஷன் போறேன். நான் அங்க போய் சேர்றதுக்குள்ள நீங்க கேஸ வாபஸ் வாங்கணும். இல்லன்னா அவ்வளவுதான். ரேவதி, என்ன கேஸ வாபஸ் வாங்க சொல்லி என்ன மிரட்டுறியா? ஆமா, மிரட்டுறேன் தான். செத்து போயிடுவேன்னு சொல்லி நீங்க என்ன மிரட்டினதுனாலதான் நான் இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டேன். இப்ப நான் சொல்றேன், எனக்காக நீங்க இந்த கேஸ வாபஸ் வாங்கணும். இல்லனா நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கவும் மாட்டேன், திரும்ப இந்த கல்யாண மண்டபத்துக்கு வரவும் மாட்டேன்.